ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் யூஸ் பண்ணி காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அகாரோ ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் காஃபி மேக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போரோசிலிகேட் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்டர் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 600 ml இருக்குது. இதில் மேக்ஸிமம் ஒரு 3லேருந்து 4 பேருக்கு நம்ம காஃபி போட முடியும். அதே மாதிரியே இதோட லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா BPA ஃப்ரீ பிளாஸ்டிக் லிட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 4 லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு 2 ரீப்ளேஸ்மெண்ட் ஃபில்டரும் ஒரு மெஷரிங் ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் நம்ம காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை நம்ம இந்த காஃபி மேக்கரில் ஊற்றி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா அலசிட்டு கீழே ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ண பிறகு இதில் 3 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை 200 ml அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு காஃபியோட எசன்ஸ் நல்லா கிடைக்கும். இப்போ இதை நம்ம மூடி அப்படியே வச்சிடலாம். இது ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பால் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம காஃபி மக்கில் தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 250 ml காஃபி போடுறோம் அப்படின்னா நமக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பிளஞ்சரை நல்லா ஸ்லோவாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நமக்கு காஃபி டிகாக்ஷன் சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போது இதை நான் 2 மக்கில் ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், பாலும் நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். வடிகட்டி வச்சுருக்க பாலை இந்த காஃபி டிகாக்ஷனில் ஊற்றிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான காஃபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.